Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா கல்யாண சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு फ्रेंड्स. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வந்து ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து கல்யாணத்துல ஜாயின் பண்ணிப்பாரு. அவங்க பெரியவங்க யாரும் வரல, மாப்பிள்ளை மட்டும் அவங்க வீட்ல ஒருத்தவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கல்யாண சீரிஸ்ல மாப்பிள்ளை நாங்க எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த vlogல வரப்போகுது. மறக்காம என்ஜாய் பண்ணி மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. फ्रेंड्स, இப்போ யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்றது உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனா காட்டுறேன் பாருங்க. சர்ப்ரைஸா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளை வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா மேரேஜ் அட்டெண்ட் பண்ண வந்தாச்சு. நம்ம வீட்டில் வந்து மேரேஜ் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் நம்ம ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து மாப்பிள்ளையும் லீவை போட்டு வாங்க அப்படின்னு 3 டேஸா மாப்பிள்ள. இன்னைக்கு லீவ் மாமா. சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நாளைக்கு லீவு. இன்னைக்கு நான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். நாளைக்கு சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள். மண்டே ஆஸ் யூஷுவல் பொட்டி தூக்கின்னு அவர் பெங்களூருக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிடுவாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ் வைப் நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத அப்படியே நம்ம வீட்டில் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பேமா, நீ என்ன பண்ணலான்னுங்கிற மேரேஜுக்காக? நான் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மூஞ்ச கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்துன்னு வந்துருக்குது. செலவு பண்ணல, வெறும் ஐப்ரோ தான் பண்ணேன். ஐயோ, அவ்வளோ முடி இருந்தது. நான் ஃபேஷியலே பண்ணிட்டேன். நீ பண்ணிட்ட, நீ வீட்லயே பண்ணீங்க. இது போயிட்டு நம்மள சுத்த விட்டு நம்ம மூஞ்சியும் கருப்பாக்கி எடுத்துன்னு வந்துருக்குது. நீங்க பண்றீங்களா? இல்ல இல்ல, எனக்கு செட் ஆகுது. இப்படி இப்படி பேசுறப்பா நான் பண்ணும்பா நான் இல்ல இல்ல, பண்ணல. நான் கேட்டேன் பண்ண மாதிரி. ஓகே, இதா இருக்குது. இல்ல இப்பதானே, அதனால தான் பிரைட்டா இருக்குது. அதுதான் சொன்ன பண்ண மாதிரி இருக்கு. பண்ணதுனால பிரைட்டா இருக்குறா. டீ நான் அரை டம்ளர் தான் கொடுக்குறேன். அரை டம்ளர் அத பிடிக்கதே ஒரு பெரிய விஷயம். சரி, இப்ப பேலன்ஸ் இருக்கு. அரை டம்ளர் எனக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்டு அப்படியே டின்னர் சாப்பிடும் போது மீட் பண்ணுவோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாருங்க. இது உள்ள என்ன இருக்குதுன்னா வெறும் டப்பாங்க இருக்குது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, என்ன பண்ணணும் பாப்பா இந்த டப்பாலாம்? நான் இதெல்லாம் வாட்ச் டப்பா, வாரண்டி கார்டுலாம் நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கணுமாம்மா. இந்த அம்மா வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன ஃபோனை போட்டு இந்த பாக்ஸில் இருக்க வாரண்டி கார்டு எனக்கு அனுப்பிச்சி விடுன்னா நான் எடுத்து கொரியர் அனுப்பணும். அதானே? இந்தா நீயே இதை எடுத்துன்னு போ. என்ன திரும்ப பண்ணுமா மாப்பிள்ள? அதுல இருக்கிற வாரண்டி கார்டா எடுத்து பாக்கெட்ல வச்சுன்னா அது பாக்ஸ் போட அவ்வளவுதான். இல்ல இல்ல இல்ல, அது வந்து என் உசுரை எடுக்கணும்ல, அதனால இதெல்லாம் என்கிட்ட குடுத்துட்டு போயிடும். அன்னைக்கே நான் உங்ககிட்ட அதுக்கு தான் குடுத்துட்டு போனேன். அங்க பாரு, அங்க கை விடு. நான் நிறைய பாத்துக்கிறேன். ரெடி, அந்த பீரோக்குள்ள இருக்கும், அங்க மேல இருக்கும் பாருங்க அப்படின்னு. அது வேற, அதை நம்ம பத்திரமா வச்சிருந்து இந்த அம்மா கேட்கும் போது நம்ம கரெக்டா எடுத்து கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு திட்டு விழும். ஊப்புறத ஒண்ணுமே தெரியாத உன்னை நம்பி நான் அங்க போய் வச்சுட்டு வந்தேன்னு. இதெல்லாம் தயவு செய்து தூக்கின்னு ஓடு. இந்தா இதை உன் கையோட அப்படியே கேரி பேக்ல போட்டு கையிலேயே வச்சுன்னு சுத்தின்னு. எது ஓடலையோ அப்ப எல்லாமே வந்து கம்பெனி வாட்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எது ஓடலையோ அப்ப அதுல இருந்து எடுத்து நீ ஏன் இது பண்ணிக்கோ. நம்ம உசுரை எடுக்காத நீனு, அவள் தான். புரியுதா? இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமா வச்சுனா இது கார்ல அது பாட்டுன்னு ஒரு ஓரமா கிடக்கும் அந்த டப்பா. இதை எடுத்துன்னு போ. என்னன்னு ஒருவேளை நீ எடுத்துன்னு போனன்னு வச்சுக்க, அக்கா அப்படி பார்ப்பாங்க, என்னதுமா இதெல்லாம் அப்படின்னு. இது உள்ள எல்லாம் வாரண்டி கார்டில் இருக்கு. வாட்ச்லாம் எங்கம்மா? வாட்ச்லாம் வேற இடத்துல இருக்குது. ஐயோ செல்லல, சரியான ஊப்புறதையா இருக்கும் போல் இருக்கு. அது உள்ளே வச்சாதான் என்ன வாட்ச அப்படின்னுவாங்க. அப்ப அந்த ஒரு டப்பாவோட இதுவே எடுத்து அவர் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுக்கோ. வாரண்டி கார்டு கண்டுபிடிச்சிச்சு. இல்ல இல்ல, இத கண்டுபிடிச்சிச்சு பேபிமா. ஏன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஓபன் பண்ணி காட்டுப்பா. அவர் என்ன சொன்னாரு, இது இருந்தா பிரச்சனை இல்ல, நீங்க திருப்பி கூட முதல்ல இருந்து போடலாம்னாரு. பல்லு அப்ப கூட பாரு ஒண்ணுதான் வச்சிருக்குது. ஓ, உனக்கு ஒண்ணுதானா? நீ ட்ரை பண்ணலாம்ல. இது வந்து பேபிமாக்கு வந்து பிரிஷியஸ். இது பல்லு அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் கிளம்பிட்டாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லிட்டு கிளம்புங்க. என்னது என்னாச்சு? அந்த பொட்டியை நீ மைனஸ் பண்ணாலே போதும். பாதி மைனஸ் பண்ண மாதிரி எங்க போனாலும். ஓ, இந்த பெட்டியா? மேக்கப் பெட்டி மைனஸ் பண்ணாலே போதும். ஒரு லேப்டாப், நாங்க லேப்டாப் தூக்கின்னு போறோம், எங்க கூட இவ்வளவு வெயிட் இல்ல. ஓகே பாய். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு பார்த்தா அதுல வேற இல்லாம
காலையில நல்லா வச்சு வச்சுக்கின்னு உட்காந்துக்கும் நடுவுல. மம்மி சொல்லிருச்சுன்னா இப்போ ஒரு பொட்டி எடுத்துன்னு வரோம், இது உட்காந்துக்கும், இது ஓபன் பண்ண லேப்டாப் மாதிரி அதை போட்டுன்னு இருக்கோம். எங்க போனாலும் கைப்புள்ள மாதிரி தூக்கிட்டு போகணும். காலேஜ் பேக் கூட அவ்வளவு வெயிட் இல்லப்பா. இதுதான் ரொம்ப வெயிட் ஆகுது. அது உள்ள ஓபன் பண்ணி பாத்துருக்கீங்களா? பார்த்தேன். ஏதோ உண்டியல்ல சில்லறைங்க இருக்கிற மாதிரி அவ்வளோ கிடக்கும் அது உள்ள. இது தூக்குனால என்ன ஒரு 50,000 1 லட்சம் 1 கோடி எவ்வளவு வர்த்து இது? இது தம்தோட ப்ராடக்ட் 200 300 லிப்ஸ்டிக் இருக்கு. அதுக்கு இவ்வளவு சேஃப்டி எங்க போனாலும். ஆமா. 2000 பேக்குப்பா. ஆமா. 2000 பேக். இது உள்ள ஒரு கண்ணாடி இன்ச்சு பாருங்க, கிளாஸ். அது ஒஞ்சிச்சுனா நைட் எல்லாம் உட்கார்ந்து அழுவுது. கிளாஸ் அறிவாளி இது வந்து இதுல போட்டுக்குது. நான் அப்பவே சொன்னேன், நான் போகும்போதே சொன்னேன் பாப்பா உடஞ்சிடும் அப்படின்ட்டு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போச்சு. சேஃப்டிக்கு 2000 ரூபாய். இதெல்லாம் எடுத்து போனோமா இப்போ சிங்களாவே அது அப்படியே ட்ராலி தானே. பரவாயில்லப்பா. இல்ல நாளைக்கு குழந்தை வந்து அது தலைமையில இருப்பாரு. தூக்குற வேலை இருக்குதுங்களே, தூக்கணும். இல்ல இப்ப ஏதோ ஃப்ரீயா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஃபில் பண்ணி உட்கார வச்சிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருப்பான். காமுங்க பின்னாலே வரேன். பாய் குட் நைட். மாப்பிள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளையும் கிளம்பிட்டாங்க அவங்க ரூமுக்கு. நீ என்ன பண்ணுகிற? அவங்க கூட்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன் நானு. நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இப்ப நாளைக்கு எடுத்துட்டு போறதுனா ஃபர்ஸ்ட் சூட்கேஸ்ல எடுத்து வச்சிடுறேன். இங்க வச்சுட்டா நீ சூட்கேஸ்ல எடுத்து வச்சிரு எல்லாத்தையும். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு மெகந்தி போடணும். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. எடுத்து வச்சிட்டா என் வேலை முடிஞ்சிச்சு. ஆமா. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வந்து சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கணும். மெகந்தி போடுறது சுத்தி வீடியோ எடுத்துட்டு. நான் எதுக்கு சுத்தி வீடியோ எடுக்கணும்? அப்புறம் நீ எடுக்காம வேற யாரு எடுப்பா? ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு போட்டா அது பாட்டுன்னு அதை எடுத்துனுக்கு போகுது. நீ என்ன பெருசா அப்புறம் அச்சடிக்க போற கையில? அவள் தானே என்னமோ அப்படியே உட்கார்ந்து கிருன்னு விதமான அச்சு ரெடி பண்ணிருக்கேன். இந்த மோனா பொண்ணு நம்பினா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். புருஷன் வந்தவனே புருஷன் வந்தாச்சு. புருஷன் வந்து உட்காந்துக்கிறாரு. நீ வந்து வா மெகந்தி போடலாம், வா கும்மி அடிக்கலாம் அப்படின்னா வருமா? வேற வேலை இல்லை. அசிங்கமா போய் நின்னாலும் பரவாயில்லன்ட்டு அது கிளம்பிச்சு. மெகந்திக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கேட்டா மெகந்தி வேணான்ட்டு போகுது. அடங்கொய்யாட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுங்களெல்லாம் நம்பவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சின்ன பிள்ளைங்கிட்ட சாவகாசம் வச்சு கூடாது. பெரிய மனுஷத்தனமா நம்ம நடந்திருந்தோம்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஓகே, நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்டட் பாக்ஸ் ஒண்ணு வாங்கினேன். அது பிடிக்குதா இல்லையான்னு செக் பண்றேன். இந்த மாதிரி வெட்டி வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் போய் தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு என் கண்ணு வந்து பல்சாகி கிடக்கும். எதுக்கு? அதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் முடிஞ்சதுதான். இதெல்லாம் வந்து நீ உன் ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா என் ட்ரெஸ் பேண்ட் இருக்குதா, இது வந்து அயன் பண்ண கொடுத்தது, அது வாங்கவே இல்லை. காலையில ஓடி போய் வாங்கிடுவேன். 2 ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஆமா, அதனால நான் 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். எதுக்கு உனக்கு 2 ட்ரெஸ்? எல்லாருமே ஒரு ட்ரெஸ் போடும்போது உனக்கு எதுக்கு 2? எதுக்கு? நான் காலையில ஒண்ணு மாத்துவேன், சாயந்தரம் கல்யாணத்துக்கு ஒண்ணு மாத்துவேன். இருக்கு. காலையில இங்க போகும்போதே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தானே. போகும்போது இந்த ட்ரெஸ் போட்டுப்பேன். சரியா? அங்க போயிட்டு என்ன நிலவரம்னு பாத்துட்டு இதை எடுத்து கட்டிப்பேன். சரியா? இதை எடுத்து கட்டிப்பேன். சரியா? இதை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இதை எடுத்து கட்டிப்பேன். அது வந்து ரிசப்ஷனுக்கு. அவ்வளவுதான். நான் காலையில ஃப்ரீயா அதை போட்டு தான் வருவேன். சரி, ஓகேவா? டிரைவிங்ல இது. திரும்பி நைட் வரும்போது இதை மாத்தி. காலையில எத்தனை மணி கிளம்புற பிளான்? 9 o'clock இங்க இருந்து கிளம்பிடணும். 9 o'clockலாம் முடியாது. அவன் தைக்க கொடுத்தது 10 மணிக்கு தான் வரும். பேபிமா அழகு டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு மூஞ்சிக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:35 11:35 AM. சாரி, PM. 11:35 PM. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் ஆக்கிட்டீங்க. நாங்கள் இல்லைப்பா. இது என்னது இது? இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அவங்கவுங்க 1 மணி நேரம் போடுறத நாங்கள் 5 நிமிஷத்தில் போட்டு அப்படி சாணி போட்டு கையில் மொழுகிற மாதிரி மொழி விட்டு அழகாக பிரித்து எடுத்துருவோம். நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நல்லா இருந்ததுன்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்க. என்னப்பா அதுக்குள்ளே பாதியாக பிச்சுட்ட? விரல் இல்லாமல் பிச்சுட்ட? அது என்னப்பா கட்டை விரல குட்டி விரல வைக்கிறேன் நீனு? இரு, அதுதான் கட்டை விரல. இங்கே இருக்கு பாரு, குட்டி விரலாம் இங்கே தான் இருக்குது.
அப்ப கட்டை வரல் மேல டாப்புக்கு இருப்பா, அதான்ப்பா இங்க வருதுப்பா. குய்யா? குய் தான், இங்கெல்லாம் அதான் போட்டிருக்காங்க பாரு, குய் தான். ஓ, டாப்புக்கெல்லாம் வெறும் குய் தான். ஓ ஆமா ஆமா ஆமா, புரியுது புரியுது புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்ச எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி நான் வரேன். கையில வச்சுட்டு காட்டுறேன். ஆமா, அப்புறமா நம்ம கையில முறவாசல் பண்றத நீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சிறிது இடைவேளைக்கு பிறகு முறவாசல் ஆரம்பிக்கப்படும். இங்கதான் வருது. எது எங்க வருதுன்னு தெரியாம எடுத்து மாட்டின்னு கிடக்குற. அப்ப இது அநேகமா இன்னொரு 5 minutesல இது ஜோலி ஓவர் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். டென்ஷன் ஆகி பேபிமா சிக் அப்படின்னு தூக்கி கிடாசிட்டு அது ஒரு மலை 5 குயி கையில அழகா வச்சுட்டு வந்து படுத்துக்கும். கரெக்டா? கடைசி அதை தான் செய்ய போகுது. என்னோட ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஒன்று கரெக்டாக அப்படி கையில் சிட்டானவனும் உனக்கு பேராசை பற்றியா? பேராசை பெரு நஷ்டம் பேபிமா. எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா கையில் மோந்தத்தெல்லாம் கழட்டி வச்சு தொலைக்கி போகிற, தொலைச்சிட்டு ஏற்று வாங்கின்னு உட்காந்துக்கு போகிற. இருப்பா, ஒன்று செய்ய விடுறியா? ஏதாவது ஒன்று சாதிக்க விடுறியா? ஐயோ, சாதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுற. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒரு 1 hour கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம். ஸ்பேஸ்க்கு வந்து ராக்கெட் அனுப்ப போகுது பேபிமா. ஸ்பேஸ்க்கு ராக்கெட் அனுப்பிச்ச உடனே சந்திராயன் 2 காணமோ இல்ல 3 காணமோ தேடினுங்கிறாங்க. அத போய் பேபிமா விடுற ராக்கெட் வந்து கண்டுபிடிக்க போகுது. இந்த பொண்ணு ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா கையில வச்சு அப்பிட்டு போயிருந்திருக்கலாம். ஏய், என்ன மருதாணி முக்கியமா புருஷன் முக்கியமா? புருஷன் தான் முக்கியம். பாவம், அவர் அவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா மருதாணி வைக்கணும்னு ஆசை காமிச்ச உடனே நிக்கிறதுக்கு அதுனா குழந்தையா? என்ன பேச்சு கொடுத்து என்ன டைவர்ட் பண்ற நீ? இல்லைன்னா அப்படியே கையில வந்து அப்படியே தக்க 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 தக்கன்னு போட்டியா? இந்த முறவாசல் பண்ணும்போது கரெக்டா பண்ணலின்னா கை ஃபுல்லா அப்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கேப் விடாத பேபிமா. அவங்க டிசைன் நானே போட்டுக்கிறேன், வெயிட் பண்ணு. 3 கோடு போட்டுரு அப்படியே. ஓகேவா? ஓகே அடி. ஏடி சூப்பரு. இது இல்லாமல் நல்லா தட்டிக்கணும். அப்படியே கை ஃபுல்லாக பாருங்க எப்படி நிற்க போகுதுன்ட்டு. இப்போ பாருங்க பேபிமாவோட ட்ரிக்கை. செக்கா எப்படி வச்சு தேய்க்கிறது? ஏதாவது தேய்க்கிறதுக்கு அந்த கையை வச்சு தேயே. இப்பதான் வந்து அந்த இது கம்பளோட இது எடுத்து வச்சேன். இடு, கம்பளோட அந்த இது ட்ரே இது பண்ண பாரு, அதை எடுத்துன்னு வா. இந்த ரகசியத்தை நாங்கள் காமிச்சிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வலிக்கிறது, இதுக்கு பேர் வலிக்கிறது. டிடிபி ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா? பண்ணும்போது அப்படியே இது போட்டு அப்படியே வலிச்சு விடுவாங்களா, அந்த மாதிரி வலிக்க வேண்டியது தான் நம்ம. வலி அந்த சிமெண்ட் தேய்ப்பாங்க தெரியுமா? பட்டி தேய்ப்பாங்க. டிடிபி ஒர்க் தான் கரெக்ட். ஏன்னா எழுத்துலாம் வரணும்ல, அந்த மாதிரி இது பண்ணிட்டு அது மேலே வந்து மைய வச்சு அப்படியே தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு எடுத்தோன்னா அந்த இது அப்படியே இருக்கும். இப்போ உனக்கு அங்கலாய்ப்பு ஜாஸ்திப்பா. ஃபர்ஸ்ட் அதை பிச்சு பார்த்துருப்பா, அது செட் ஆயிடுச்சான்னு. இருப்பா, இங்கெல்லாம் வேற கார்டு கொடு. இப்போ அதெல்லாம் ஒரே கார்டுலேயே பண்ணணும்ப்பா, சும்மா ஒவ்வொன்றுத்துக்கும் வேற கார்டு கேட்பியா? இரு இங்கெல்லாம் வந்துருச்சு. நான் சொல்றது இங்க வர அப்புறம்ப்பா, அதுதான்ப்பா வெயிட் பண்ணு. நான் அப்பலப்பா இந்தப்பா இரு, இங்கெல்லாம் ஆகுது, சைடுலாம் ஆகுது. வெயிட் பண்ணு. மற்ற இடத்துல சவுந்தரம் அசிங்கமா. வெயிட் பண்ணு. இந்த இதுல இது பாரு. இரு பா, நான் சொல்றத நீ கேளு. இதுல வைக்கிறேன். வேணா கம்முனு ஒரு நிமிஷம், என் ட்ரெஸ்லயே லாக்கி விட்டுறாத. வெயிட் பண்ணு. சரி, அப்ப நான் இங்கே வைக்கிறேன். நீ வீடியோ எடுக்கிற வேலையை மட்டும் பாரு நீனு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்தோன்னா நம்ம பார்ப்போம் எப்படி வந்துருக்குதுன்ட்டு. இது அழகா பார்ப்போம் நம்ம. செய் 30 ரூபா வேஸ்டா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ? 30 ரூபா தானே. 30 ரூபா வேஸ்டா போனா போயின்பா. உங்களுக்கு அறிவு இருக்குதாப்பா? அவன் நான் ஒரு கைக்கு 300 ரூபா 400 ரூபா கொடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி 30 ரூபால அது அழகா வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களுக்குலாம் வேலை இல்லாம போயிடுமே. நினைச்சிருப்போம், ஐயோ எங்க ஆத்தா காரி மட்டும் அழகா மேக்கப் போட்டு வருவாளே, மருதாணி போட்டு வருவாளே, ஐயோ எனக்கு போச்சே அப்படின்னு நினைச்சிருக்கோம். நாளைக்கு கொண்டே காட்டுனேன். சிம்பிள்ப்பா,
அவங்க போகும்போது டி நகர்ல ஒரு ரவுண்ட் விட்டாங்கன்னு வச்சுக்க 10 நிமிஷத்துல கையில அழகா போட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். நம்ம அதை பண்ணுவோம்ப்பா. அவ்வளவு நேரத்துக்குலாம் காலைல கடை திறக்க மாட்டாங்கப்பா. எவ்வளவு நேரம் காய வைக்கணும் நானு. ஆமால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு ஆகாது இது. ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு மலை 5 குய் வச்சுட்டு தூங்கி ஏஞ்சிட்டு காலையில கழுவி பார்த்தோம்னா கையே நல்லா பல 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 பலான்னு இருக்கும். அதை போட்டுமா மங்களகரமா போய் நின்று பிள்ளைங்களை வாழ்த்தணுமா வந்துமான் இருக்கலாம். அதை விட்டுட்டு இதெல்லாம் வெட்டி வேலை. 3 மோதிரத்தை எடுத்து போட்டியா? நினைச்சிட்டு வந்திருக்கோம். ஐயோ இது காலையில போட்டு நான் போய் சொன்னேன் விழுந்து விழுந்திருக்கோம். இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாம எஸ்கேப் ஆயிட்டேன் நான். என் புருஷன் கூட போய் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்ட்டு போயினே இருக்கும். போடு. ஒரு மலை 5 குய். ஒரு மலை 5 குய்யே கடைசியில் தீர்மானிக்கப்பட்டு. சரி, அதுக்குள்ள எப்படி வந்துச்சு பாரு. பரவாயில்லப்பா, நீ அப்படியே கூட விட்டுருக்கலாம்ப்பா. ஆமாப்பா, அப்படியே விட்டுட்டு கடைசியா எடுத்து வந்துருக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துருக்கணும் போலப்பா. நான் அவசரப்பட்டு போட்டவனே எடுத்துட்டேன்ப்பா. ஓஹோ, அப்படியோ. மருதாணி காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துருக்கும் போல. மேபி இருக்கலாம். அதனாலதான் அந்த மாதிரி அழிஞ்சிருச்சு. ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குற மாதிரி அப்படியே மருதாணி செதுக்குறேன் நானு. ஐயோ, ஒரு குப்பி போடுறதுக்கு நீ எப்படி சிற்பி மாதிரி பேசினு இருக்கிற? பா போதும்பா உனக்கு குப்பி. நீ சின்ன வயசுல இருந்து இந்த குப்பியை தானே போட்டிருக்கிற. அப்புறம் என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இருந்து ஒரு மலை 5 குப்பி 5 குய். அந்த குய் கூட இப்ப உன்னால வைக்க முடியாம தானே நீ என்ன வெய்யின்னு காலை புடிச்சு கதர்ன. இவ்வளவு அழகா நான் பண்றேன்ல உனக்கு. என் மாஸ்க் எடுக்கிற நேரம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்க் எடுத்தோம்னா அப்படியே திடீர்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் கலர் வந்து ஒட்டிக்கும் அந்த அம்மாவுக்கு. நாளைக்கு காலையில மூஞ்சி எப்படி இருக்கும்? குசியா இருக்கும். என்ன பிரியா ஒரே நாள்ல கத்துட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது அப்படியே ஹாப்பியா நான் வீடியோ எடுப்பேன். மேக்கப் ப்ராடக்ட் எல்லாத்தையும் தூக்கி நோடினோம். ஒரு இத கூட ஒரு கலை நயத்தோட பண்றோம் பாத்தீங்களா? நீங்க எங்க கலை நயத்தோட பண்ற? நீதாப்பா பாருப்பா, எல்லாத்தையும் என் கையில தேய்ச்சிட்டுங்கிறப்பா. நீ ஏதாவது ஒண்ணு உருப்படி இருக்குதாப்பா உங்ககிட்ட? வீட்டுல சத்தியமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டு ஆம்பளைங்களை ஆஃப்டர் ஆமா எல்லாரையும் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து டெய்லி வந்து மாசம் ஒரு 2 கிளாஸ் நடத்துங்க. எவ்வாறு மருதாணி வைப்பது. நான் என் பையனை அப்படிதான் ட்ரைன் பண்ண போறேன். வரப்போற ஃப்ரெண்டு நான் வந்து மெச்சுக்கணும், அந்த அளவுக்கு தான் நான் பண்ண போறேன். இந்த மலை குய் வைக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி. அப்ப கூட பொண்ணுங்க வந்து திட்டுவாங்க, உங்க ஆத்தா சொல்லி கொடுத்துக்கிறா பாரு உனக்கு ஒரு மலை 5 குய் வைக்கிறதுக்கு, வேற ஏதாவது டிஃபரெண்டா சொல்லி கொடுத்துக்கிறாள். அப்பவும் நீ திட்டுவாங்க. பரவாயில்ல, அப்பவும் கழுவி ஊத்தின்னு இருப்பாங்க. ஒண்ணு எவ்வளோ டிசைன் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் சொல்லி கொடுத்துருக்குது பாருங்க அம்மா அப்படின்னு. எங்க அம்மாக்கு அதுதான் வேணும், அதுதான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லு. அப்ப நீ என்னமோ மருமகளுக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி பேசுறீங்க. உனக்கு நீ ட்ரெயின் பண்ற. இப்ப நீ பாரு, துப்பு இல்ல பாரு உனக்கு. எங்க அம்மா இதெல்லாம் எங்க அம்மா வச்சும் நான் பார்த்தது கிடையாது. உங்க அக்கா தங்கச்சிங்க வச்சும் பார்த்தது இல்ல. அக்கா தங்கச்சிங்க வைப்பாங்க அதே மாதிரிதான். ஒரு மலை 5 குய் தான் வைப்பாங்க. அது அம்மா வச்சு விடுவாங்களா ஆயா வச்சு விடுவாங்களான்னு தெரியல. இல்ல அவளே வச்சுப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. ஆனா அவங்க வைப்பாங்க. எங்க அக்கா வந்து பரதநாட்டியம் அப்படின்றதுனால அது வைக்கும் கம்பல்சரி. தேவியக்காவே நேற்று சொல்லிச்சு, இருக்கவே இருக்கு நம்மளுக்கு அப்படின்ச்சு. என்னது தேக்கா ஒரு மலை 5 குய்யான்னா ஆமாண்டா அப்படின்ச்சு. இப்ப இது ஸ்மிதிக்கு மேரேஜ் வருதுன்னு டேட்ல இருந்து எல்லாமே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை வச்சிட்டாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தானே பிளான் பண்ணணும். அது எதுக்கு கடைசி நேரத்துல அடிச்சுக்கிறீங்க? அதான் எனக்கும் தெரியல ஏன் இவ்வளோ எல்லாம் இந்த மோனா பொண்ணு நம்பிதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏமாந்துட்டேன். அவங்க வீட்டுக்கார் வராதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவங்க வீட்டுக்கார் வர நேரத்துல இத்தனை வேலையை வைக்கிறேங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. என்ன மோனா ஏமாத்தி இல்ல, நாங்க பிளான் பண்ணது சரி எப்படியும் வந்து டைம் கரெக்டா இருக்கும். அவர் 12 மணிக்கு வருவாருன்னு நினைச்சோம். அவர் 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. புது வழியை காட்டிருக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் புது வழியில வந்ததுனால சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டாரு. ஆமா, நியூ 5 ஹவர்ஸ்ல வந்து 5 ஹவர்ஸ்ல வந்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 5 மலை ஒரு குய் போட்டாச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் டைம் இல்ல, போய் படுக்கலாம். ஏன்னா இது ஒரு வேலையும் இதுக்கப்புறம் செய்ய முடியாது நம்ம கையில இருக்கிறதுனால. சீக்கிரம் காலையில மார்னிங் ஏர்லியாவே ஒரு 6:30க்கெல்லாம் ஏஞ்சிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நம்ம கடன் கிளம்புனா சரியா இருக்கும். கரெக்டா? ஓகே ஓகே டன் பை. போய் தூங்குறோம், மார்னிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் காலையில எழுந்துட்டு எனக்கு இப்படியே உட்காந்துன்னு இருக்கேன். என்ன ரெடி பண்ணேன். உன் கை எப்படி செவந்துச்சு காட்டு. போதும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hour கூட வைக்கல, போதும் செவந்துருச்சுன்னு எடுத்துட்டேன். இது ஃபுல்லாவே நான் வச்சது. இந்த கை இந்த கை ஃபுல்லா நான் வச்சது. எப்படி இருக்குது? நான் பேக் பண்ணிட்டேன். இனி வந்து மேக்கப் திங்ஸ் மட்டும் தான். என்னப்பா பேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஒரு பெட்டி ஃபுல்லா உன் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கினா அப்ப நாங்களாம் எங்க எடுத்து வைக்கிறது? நான் எங்க உன் ட்ரெஸ் வரணும், மௌலி ட்ரெஸ்ஸும் வச்சாச்சு உள்ள. வேற என்ன வைக்கணும் இதுக்குள்ள? நீ இப்ப எந்த ஒரு செட்டு தான் வரணுமா? அப்போ உண்டு மட்டும் தான் வரணும், மீதி எல்லாம் எடுத்து வச்சாச்சு, அவ்வளவுதான். சரி ஓகே, அப்படியே எடுத்து பேக் பண்ணி எடுத்து வை. பண்ணிதான் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து இந்த நெயில் எல்லாம் வந்து கல்யாண பொண்ணுக்கு கேட்டாங்க, அதெல்லாம் ஒட்டுமா ஒட்டலையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து அவங்க அழகா போடுவாங்க பாரு. இது நேத்து பாப்பா கையில போட்டு இருந்தது தானே இது? ஆமா எடுத்து வச்சிருக்கேன். என் சாரிக்கு தான் மேட்ச் ஆகுது. அவன் நேவி ப்ளூக்கு எதுக்கு இது வாங்கினான்னு தெரியல. இது நெயில் கலர் தானேப்பா, அதனால எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஆர்ட் இருக்குதுல பாரு, அந்த ஆர்ட் நல்லா இல்ல ஆக்சுவலி. உனக்கு பிடிக்கல? கையிலே போட்டு இருந்தது. அந்த நெயில் வீங்கின மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம். கல்யாணம் கடை கட்ட போகுது. இதுக்கப்புறம் வந்து கல்யாண சீரிஸா பாப்பீங்க. ஆமா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஒரு நாள் ஃபுல்லா கல்யாணம் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸா என்னென்ன பாட்டு வருதுன்னு பாருங்க. கடைசி ஃபைனலா எல்லாரும் அழுக வச்சு அனுப்பிச்சிருவாங்க. இது கல்யாணம் நைட்டே பொண்ணு ஊருக்கு போகுது. ஓகே ஓகே, இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஃபீலிங்கா தான் இருக்கும்னு வச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.